இந்த வீடியோ நேற்று வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சாக்கோ மால்ட்டு தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி. சாக்கோ மால்ட்டு குடிச்சிட்டு தம்பியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பன்னில் சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் தம்பியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், குடமிளகா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு 8:30க்கெலாம் தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பாய். தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது நண்டும் மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த நண்டு அப்படியே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நண்டு மீன் ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நண்டு தான் செய்ய போகிறேன். நண்டு குழம்பும் நண்டு தொக்கும் தான் செய்ய போகிறேன். நண்டு குழம்புக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். குழம்புத்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நண்டை க்ளீன் பண்ண உடனே குக் பண்ணிவிடுங்க. நண்டு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. முருங்கைக்காய், நண்டு எல்லாமே குக் ஆகி வரும். கொஞ்சம் தண்ணியாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க. லேட் ஆக கெட்டி ஆகிடும். நண்டு தொக்குமே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தம்பிக்குமே லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், நண்டு குழம்பு. எப்பவுமே தனித்தனியாக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவேன் தம்பிக்கு. நண்டுமே உரித்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். தம்பியோட டெசர்ட்க்கு சாக்கோ ரோல் தான் கொடுத்துருந்தேன். தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அரிசி உளுந்து தான் காலையிலே ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அதை தான் அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்குமே வீட்டில் 2 செம்பருத்தி பூ பூத்து இருந்தது. ஈவினிங் அது டீ போடணும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ட்ரையான செம்பருத்தி பூவெல்லாம் தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக அரைச்சி வச்சுட்டேன். இது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிடவே 3:30 ஆகிடுச்சு. எங்களோட லஞ்சுலேயுமே ஒயிட் ரைஸ், நண்டு தொக்கு, நண்டு குழம்பு. டெசர்ட்டுக்கு அதிரசம் தான் சாப்பிட்ருந்தோம். தம்பியுமே ஸ்கூல்லேருந்து டியூஷனுக்குமே கிளம்பிட்டான். பார்த்து தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு செம்பருத்தி டீ தான் போட்டிருந்தேன். செம்பருத்தி டீயை போட்டு எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டோம். 8 o'clockலாம் தம்பியும் டியூஷன்லேருந்து வந்துட்டான். தம்பி வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் பாலும் திங்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த டீ தூள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரஃபிள் சாக்லேட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதில் பாக்கு மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த சாக்லேட்.
எல்லாமே வாங்கி வச்சுட்டு டின்னருமே செஞ்சுட்டேன். ப்ளெயின் தோசை, நண்டு குழம்பு தான் சாப்பிட்ருந்தோம் நைட்டு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கட்டவே இல்லை. சாப்பிட்டுட்டு பூ தான் கட்டி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்களோட டெசர்ட்டுக்கு குல்ஃபி தான் சாப்பிட்ருந்தோம், பிஸ்தா குல்ஃபி. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.